ஆசையாக இருக்கு இந்த மாட்டை. சின்ன மாடு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு சமர்ப்பயாமே. ஆகாவோ எண்ணெயில் அவ்வளோதுங்க ஒரு 200-300 மேல வேண்டியது. வெஜ்ஜி இந்த பசு வளர்ப்பு என்பது வீடுகளிலே அருகி கொண்டு போகின்ற நிலை. கொடுத்தவ 5 டிவி கொடுத்தவ 5 மிஷின் கொடுத்தவ முதலாவதுக்கு அனைத்து உறவுகளுக்கு நன்றி வணக்கம். நாங்கள் சக்தி, இது சக்தி வியூ, சக்தி பார்வை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் சுற்றி வர மாட்டோட இருக்கவே இன்றைய நாளும் இன்றைக்கு நேற்றைய நாள் என்ன என்று தெரியும். உங்களுக்கு தெரியும், நேற்று தைத்திருநாள், தைப்பொங்கல் பண்டிகை. இன்றைக்கு அதே போல் தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், பட்டிப்பொங்கல்னு சொல்லலாம். மாடுகளை கௌரவிக்கும் விதமான இன்றைக்கு இந்த நாள் உண்மையாகவே தைத்திருநாள். விவசாயிகளுக்கு உதவி செய்யும் சூரியனை கௌரவிக்கும் ஒரு நாளாகவும், அதே மாதிரி விவசாயிகளை கௌரவிக்கும் மாடுகளுக்கு உதவி செய்யும் ஒரு நாளாகவும் அடுத்த நாள் இன்றைய நாள் பட்டிப்பொங்கல். சுதுமலை மாடிப்பாய் சுதுமலை அம்மன் கோயில் வெகு விமர்சையாக 300 மாடுகள் சுற்றி வர கட்டி பெரிய கொண்டாட்டமாக இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே என்ன நடக்குது, எப்படிப்பட்ட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்றது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்குறோம். மறக்காமல் புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும் இந்த சேனல். அதிகளவான மாடுகள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாடுகள் இதில் கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்குது. ஐயர் ஆக்கள் பாருங்கள், அந்த மாடுகளுக்கு தூவம் காட்டி கொண்டிருக்கணும். ஒரு மாட்டை அலங்கரித்து இந்த மாட்டை பாருங்க எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அழகான திருக்கல் வண்டின்னு சொல்லி சவாரி மாடல், சவாரி போடுற வண்டிகள் பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் இங்கே நிறைவடைத்து விட்டாங்க. நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு. பொங்கல் முடிஞ்சு கூடிய மாதிரி இருக்கு. முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் வந்து இந்த பொங்கலை பார்க்கிற மாதிரி ஒரு அழகான காட்சி. மாடுகளுக்கு சந்தனம், விபூதி பூசி பண்ணிக்கிறோம். எல்லாம் அதாவது இதில் இருக்க அனைத்து மாடுகளுக்கும் விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் பூசி அந்த மாடுகளை கௌரவித்து கொண்டிருக்கணும். அந்த மாட்டை பாருங்க, ஒரு அழகான ஒரு கருப்பு மாடு, பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கு. பாருங்க இந்த வண்டியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழகாக இருந்த இது இப்போ இதெல்லாம் மோட்டார் சைக்கிள்களுக்கு இப்படி நூல்கள் எல்லாம் கட்டுவாங்க. அப்படி ஒரு அழகாக கட்டி திருக்கல் வாட்டு மண்டலன்னு சொல்கிறது. இந்த ஒரு கருப்பு மாட்டை பாருங்க, இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாடு, பெரிய மாடு வந்து அந்த காலத்தில் அடைத்தார்கள். பசுக்களை வைத்து பொருளாதார வளர்ச்சியை கணிப்பிட்டு ஒரு நல்ல இனத்திலே பிறந்து வளர்ந்த நாங்கள் இன்றும் அடுத்த நாள் பொங்கல் பொங்கி அந்த பசுக்களுக்கான அந்த உயரிய நிலையை வழங்குகின்ற பண்பாட்டை நாங்கள் மறக்காமல் அதை இதில் இருக்க மாடுகள்லேயே நிறைய விதங்கள் இருக்குது பாருங்க. அந்த மாட்டை பாருங்கள் ஒரு மாதிரி இருக்குது. இதில் நிற்கிற மாட்டை பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்படியே இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு நிறைய அந்த ஏரி வளர்ந்துருக்கு பாருங்க. அப்படியே ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. நிறைய மாடுகள் இங்கே ஒவ்வொரு இனத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான மாடுகள் நிறைய இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அந்த அங்கர் மாவில வார மாதிரி இதென்ன சவாரி மாட்டு வண்டியில் ஒன்றா சவாரிகளுக்கு ஒரு வண்டியில். இந்த வண்டியில் இப்போ என்ன விலை என்ன போகும்? 3 லட்சம். சவாரிகள் ஓடுற நீங்களோ? சும்மா பொங்கலுக்கு ஒரு வருஷம் கொண்டாடுறாங்க. ஒரு வருஷம் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 150 மாடுகளுக்கு மேல 300 மாடு ஏதோ இங்கே வார மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு வருஷம் வாரதான். இந்த சவாரிகள் நீங்கள் எங்கே கலந்து கொள்ற? நீங்கள்
யாழ் மாவட்டம் ஃபுல்லா வன்னி மாவட்டம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நடக்கிற சவாரி என்ன இப்போ வார ஞாயிறு வெஜாப்பில் இருக்கு. வட்டாப்பிள்ளையில இருக்கா? இந்த வருஷத்துல வார ஞாயிறு தான் இருக்கு. இது கட்டுசத்து விஸ்வமடியில் இருக்கு. இங்கே யாழ் மாவட்டம் யாழ்ப்பாணத்துல மூலாயில தான் நடக்கிறது. இங்கே கர்நாடகத்தில் நடக்கிறதா? ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. 36 ரவுண்ட்ஸ் இருக்கு. 36 கிரவுண்ட் யாழ்ப்பாணத்தில் மட்டும். அப்போ வெண்டா பரிசுகள் என்ன மாதிரி? பரிசாத ஒவ்வொரு சவாரிக்கு இந்த மாதிரி நல்ல சவாரி என்ன வண்டியிலும் கொடுக்கணும். வண்டிலும் கொடுக்கணும். இந்த வருஷம் நடந்த சங்க அராளியில் 5 வண்டில் கொடுத்தவ, 5 டிவி கொடுத்தவ, 5 மிஷின் கொடுத்தவ, முதலாவதுக்கு 5 சைக்கிள் கொடுத்தவ, 5 பாட்டபம். உயிர் போறதும் இருக்கு என்ன இந்த சவாரி? சவாரி எல்லாம் அதுகளும் வரும் வேணாம். நன்றி. எல்லா இடங்களிலும் வீடுகளிலே நடைபெற்று இன்று நவீன யுகத்திலே இந்த பசு வளர்ப்பு என்பது வீடுகளிலே அருகிக் கொண்டு போகின்ற நிலையிலே இந்த சுதுமலை முருகன் ஆலயத்திலே கடந்த 16 வருடங்களாக இந்த ஊரிலே இருக்கின்ற பசுக்களை கொண்டு வந்து அவர்கள் இங்கே இந்த கோமாதா பூசை செய்து எங்களுடைய வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்ற இந்த பசுவுக்கு நன்றியை கூறி வணங்குகின்ற ஒரு நிகழ்வாக நடைபெறுகின்றது. இது எங்களுடைய கலாச்சாரத்தை பேணுவதற்கு ஒரு மிகவும் முக்கியமானது. கலாச்சாரம் என்பது எங்களுடைய உடை உணவில் மட்டும் தந்து இருக்கவில்லை. அன்றாடம் நடைபெறுகின்ற வாழ்க்கையிலே பசு எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதனை செய்கின்றார்கள். இந்த ஆலயத்திலே செய்வது போல ஒவ்வொரு கிராமத்திலேயும் கிராம மக்கள் இதனை செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி. ஐயா, உங்களோட மாடோ எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்க? மாடு 5-6 வருஷமாக வளர்க்கு. சவாரியெல்லாம் வைக்கிறதா இல்லை? பால் மாடு. உங்களையா வண்டில் உங்களையா? இது சவாரி ஓடுறதா? எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? நான் தம்பி ஒரு 12 வயது சவாரி வாங்கினேன். 12 வயதுல? 62 வயது. வின் பண்ணி இருக்கிறீங்களா? வண்டி இருக்கிறீங்க? வின் பண்ணி இருக்கிறேன். அதில் நீங்கள் இந்த கட்டியன் எடுத்த மாதிரி உங்களுக்கு எத்தனை? இந்த மாடு என்ன பேர் மாடு? கட்டியன்னு சொன்னாலே விடாந்தையிலே தெரியும். கட்டியன் விடாந்த. நீங்கள் விடாந்தையா? விடாந்தைன்னு சொன்னால் சவாரி கலைக்கிற தடவை. கூடுதலாக எத்தனை இது வின் பண்ணி உங்களை வண்டு தந்துருக்கோம் அந்த மாடு? அது எண்ணெயில் எண்ணெயில் அவ்வளோ அதுங்க? ஒரு 200-300 மேலே வண்டி இருக்கு. வெற்றின்னு சொன்னாலே ஒரு ஆள் வின் பண்ணால் அதிகளவான பரிசுகள் தானே கிடைக்கும். என்ன மாதிரி உங்களை பரிசுகள் அதிக கூடுதலான பரிசு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு மதியான சைக்கிள் கிடைச்சிருக்கு. சைக்கிள் கிடைச்சிருக்கு. நீங்கள் தான் ஓடுறதா இல்லை உங்களோட மகன் மாற? இல்லை, நான் முதல் ஓடினேன். இப்போ எனக்கு வயது 12 வயதுலேயே ஓட துவங்கிட்டீங்க. மொத்தம் எத்தனை மாடு வச்சிருக்கிறீங்க? இப்போ எங்கிட்ட மொத்தமாக 6 மாடு நிற்கும். 6 மாடு. சவாரி மாடு எல்லாம்? அதை விட பால் மாடு, பசு மாடு 10 பேர். பால் மாடுகளும் நிற்கிது. இந்த வண்டியில் பெருமதி என்ன மாதிரி? புது வண்டி வந்து 2,75,000. 2,75,000. என்ன இதில் செய்கிறது இந்த வண்டில்கள்? என்ன மரம்? இது துலா வந்து பனைமரம். துலா பனைமரம். கட்டு வந்து மாமரம். மாமரம். அடி குட்டி வந்து மாமரம். மாமரம். சட்டங்கள் வந்து பூவரசு. பூவரசு. கிளம்பு கட்டு பூவரசு. நடு குட்டி வந்து முது. எல்லா மரமும் கலந்து தான் செய்கிறது. மற்றது போட்டுருக்க வளையம் இருப்பு. சரி, நன்றி. எத்தனை மணிக்கு ஐயா துவங்கினது பொங்கல்? பொங்கல் எத்தனை மணி துவங்கினது? 3 மணி துவங்கி ஒரு பெரிய பானையில் பொங்கி அப்படி வச்சு வருஷம் இங்கே நடக்கிறதா? இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான சலங்கை பாருங்க. களத்தில் எப்படி ஒரு அழகாக நிற்கிது இந்த மாடு. இரண்டு மாடு நல்ல அழகான சலங்கைகளோட நிற்கிது. மாடுகளே ஒவ்வொரு வடிவான ஒவ்வொரு விதமாக இருக்குண்ணா. வந்து வாங்கி மக்களை அழகுபடுத்துங்கள். ஒரு பெண்ணை அழகுபடுத்துவது போல பசுவை அழகுபடுத்துவது மிக சிறப்பானது என்று கூறி
மணி அலங்காரம் இருக்கின்றது, தொடர்ந்து பாலை அலங்காரம் இருக்கின்றது. இப்படியானவை எல்லாம் இருக்கின்றது. அவற்றை எல்லாம் நன்கு முறையிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு லக்ஷ்மி துதியை இப்பொழுது நாங்கள் பாராயணம் இதை பாருங்க, பார்க்கவே ஆசையா இருக்கு. இந்த மாட்டை, சின்ன மாடு. செல்வம் நிறைவாக இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக பெரியவர்கள் காட்டினார்கள். மாடு என்பது செல்வத்தினுடைய அடையாளம். ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருக்கிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் அவனிடத்தில் எவ்வளவு மாடு இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு அவன் நிறைய மாடுகளை வைத்திருக்கிறான், பெரிய செல்வந்தன் என்கிற ஒரு கணிப்பு அவர்களுடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது அவ்வளவு சுலபமான காரியமாக இல்லை. வயல்வெளிகள் குறைவு, தோட்ட வழிகள் குறைந்த ஒரு சூழலிலே இன்றைக்கு மாடு வளர்ப்பு என்பது மிக கஷ்டமாக மாறி இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கும் மாட்டால் வரக்கூடிய பயன்கள், பசுக்களாக வரக்கூடிய பயன்கள் எங்களுக்கு குறைவாக கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் மாட்டாலே எங்களுக்கு இன்றைக்கு உணவு இயந்திரங்கள் வந்த பிறகு தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியாக நாங்கள் மாட்டினாலே ஏற்படக்கூடிய பயன்கள் சற்று குறைந்ததாலே உங்களுக்கு அந்த பசு வளர்ப்பு அல்லது மாடு வளர்ப்பு என்பது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கிறது. என்றாலும் இந்த புதுவையூர் மக்களோடு கூடி இப்படி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொண்டு, அதாவது வளர்ப்பதும் பாதுகாப்பதும் அவற்றை பிரயோஜனப்படுத்துவதும் அந்த அவர்களெல்லாம் கொண்டு இங்கே வைத்து இந்த மாட்டு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதை இந்த தேவஸ்தானத்தில் மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக செய்து வருவதும் மிகவும் சிறப்புக்குரியது. என்னுடைய ஹவாய் ஆதீனத்தினுடைய ஆச்சாரியார் தொண்டுநாதன் சுவாமி அவர்கள் இங்கே வழிநடத்துகின்றார்கள். இப்போது புலம்பெயர் தேசங்களில் கூட அப்படி புலம்புவது என்று அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அங்கே ஹவாயிலே கூட நான் இப்படி பசுக்களை வளர்க்கிற முயற்சி அங்கே அமெரிக்க தேசத்திலே கூட முயற்சிக்கிறார்கள். அப்படி ஒரு சூழலிலே நாங்கள் இதை எப்படி பாதுகாப்பது, நாங்கள் இதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போதெல்லாம் இந்த மக்களுடைய தேசத்திலே கூட வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாட்டு இறைச்சி கடைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மக்கள் சைவ மரபில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்கு அந்த கடைகளை நாடி உண்ணக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படி நாங்கள் அது வேண்டாம் என்று கொண்டோம், ஏன் மாட்டுக்கு அவ்வளவு முதன்மை கொடுத்தோம்? மாடங்களுக்கு சிரமமாக இருந்தது. அதான் குரலே சொல்றது, மாடல்ல வஞ்சிக்கிற கல்வியுடைய சிறப்பை சொல்ல வந்த வள்ளுவர் கல்வியை மாடு என்று சொல்லுகிறார். கல்வி செல்வம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மாடுகளிலே இந்த பசுக்கள் தெய்வத்தன்மை பொருந்தியதாக என்னுடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பதாக இந்த பசுக்களிலே கிடைக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், அது விடக்கூடியதாக இருக்கக்கூடிய கோச்சான்னு சொல்லக்கூடிய சிறுநீராக இருக்கட்டும், அது போடக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய சாணகமாக இருக்கட்டும், இந்த மாட்டை கொடுக்கறதுக்காக கஞ்சி தண்ணிகள் ரெடி பண்ணி கொண்டு இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. காமதேவனுடைய மகனாக இருந்த நந்தினி பசு, அந்த நந்தினி பசு எப்படி ரகுவம்சத்திலே எப்படி இந்த பசுக்களுடைய பெருமை சில பணங்களால் தான் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் வாழ்ந்த அன்றாட வானவர் ஆனிடம் வந்து இந்த பசுக்களை சிறப்பித்து பேசினார்கள். நாங்களும் நம்முடைய பூஜைகளில் எல்லாம் ஓம் பிராமணருக்கு சுபமஸ்து நித்தியம் என்று பிராமணர்கள் என்றால் அறவழி நிற்பவர்கள் என்று தோன்றுட வேண்டும். அறவழி நிற்பவர்கள் நன்றாக வாழ பார்த்தால் இந்த உலகம் சுபீட்சமாக இருக்கும் என்பதாலே பிராமணர் அங்கே வைத்தார்கள். அதற்கு முன்னே பசுக்களை முன்வைத்தார்கள். ஓ பிராமணருக்கு சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று
தவிடோண்ணா தவிடும் கஞ்சியும் சேர்த்து கிளத்துரு. நானும் பயந்து எல்லா மாடுகளுக்கும் கூடுதலாக பட்டு சாத்தி இருக்கணும். இதுக்கு பேர் பட்டு சாத்துன்னு சொல்லினா சின்ன பையனை பிடி கட்டுறான் பாருங்க அவங்களோட மாட்டுக்கு. பயப்படு நான் राजन्येनाकुंसदस्त्रदुधानि ब्रह्मयज्ञानं प्रथमं पुरस्ताद् विषेमतसुरसो वेनावः सपुज्ञा उपमास्य विष्टाः सदक्षयोनिमसदक्ष विवः पिता विराजामुखमोरयेनाम् अन्तरिक्षं विश्वरूप आविवेश समस्तैरभ्यक्षन् निर्मितं ब्रह्म ब्राह्मण आत्मनाः अन्तरस्मिन्निमे लोकाः अन्तर्विसहितं जगत् ब्रह्मैव भूतानां श्रेष्ठं वेणहोर्गमुत्पत्तिसंमाप्तायः शुभमुहूर्तो अस्तुति भवन्तो महान्तो न गृह्णन्तो अभिवादो अस्यां नरो यत्र देवय भोमतन्ते गुरुग्रमस्य सखिबन्धुरुक्ताः विष्णोत्पदे परमेण स उश्रेयान् भवति याजमानः मन्दिरासक्कवयन्नयन्ते स्वादियो मनसा देवयन्तः गोमाधा देवताभ्यो नमः वस्त्रोपचारपूजां समर्पयामि ॐ पुष्पापदे प्रजोपदे फलमेरफलाउद अश्वायव सरस्वती मेरुदप्राद गन्धपुष्पादिविरलं गृध्य गन्धद्वारां दुरादर्शां गद्यपुष्टां गरीसनेः ईश्वरीगं सर्वभूतानां द्वामिको वक्वये श्रियं गोमाधा देवताभ्यो नमः पुष्पमालां समर्पयामि आघावो अग्मन्नुदभद्रमग्मन् श्रीधन्दु गोष्ठे रणयन्दोऽस्मि प्रजापते पुरुरोबायगसुगो गोमाधादेवताभ्यो नमः वस्त्रोपचारपूजां समर्पयामि यो रुद्रो अग्नौ यो अप्सय ओषधीषु यो रुद्रो त्र्यम्बकाय त्रिपुरान्धकाय மணி கட்டி கொண்டு நிற்கணும் பசுக்களுக்கு.